ஐங்குறுநூறு பாடல் குறிப்பு 37 முன்னிலை 10 தலைவன் தலைவி தோழி முதலானோர் மற்றவர்களோடு உரையாடுதல். ஐங்குறுநூறு பாடல் 361 உயர்கரை கான்யாற்று அவிர்மணல் அகந்துரை வேநீர் பாதிரி விமலர் குவையித் தொடலைத்தை இய மணவரல் மகளே கண்ணினும் கதவனின் முலையே முலையினும் கதவனின் தடமென் தோளே. 361 மடமைத்தன்மை கொண்ட மகளே உயர்ந்த கரை கொண்ட காட்டாற்று மணலில் வேனில் காலத்தில் பூத்து உதிர்ந்து கிடக்கும் பாதிரி மலரை குவித்து தொடலை மாலை கட்டி விளையாடும் மகளே உன் கண்ணை காட்டிலும் உன் முலை கதகதப்பாக சிவந்திருக்கிறது. உன் முலையை காட்டிலும் உன் தோள் கதகதப்பாக சிவந்திருக்கிறது. ஐங்குறுநூறு பாடல் 362 பதுக்கை தாய ஒதுக்கரும் கவலை சிறுகன் யானை உருபகை நினையாது யாக்குவன் தனியோ பூந்தார் மார்பு அருள்புரி நெஞ்சம் உய்த்த இருள் புற நின்ற இரவி நானே. 362 சிவந்த காவிய ஆடை உடுத்திக்கொண்டு வளைந்த வில்லுடன் திரிபவர் கொலை தொழிலில் வல்ல எயினர். அந்த எயினரின் தங்கை நீ. உன் முலையில் உள்ள அழகை சுணங்கு என நீ நினைக்கிறாய். அது சுணங்கு அன்று. என்னை கொல்லும் அணங்கு. தன்னுடன் வரும் காதலியை காதலன் பாராட்டுகிறான். ஐங்குறுநூறு பாடல் 363 சிலைவேர் பகுழி செந்தூர் ஆடை கொலைவல் எயினர் தங்கை நின் முலையே சுணங்கன நினைதி நீயே அணங்கன நினையும் என் அணங்குறு நெஞ்சே. 363 முள்ளம்பன்றியை உணவாக்கிக் கொள்ளும் எயினரின் தங்கை இவள். இளமையும் மாமை நிறமும் கொண்டவள். அவளுக்குத் தெரியும்படி உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். கெஞ்சி கேட்டுச் சொல்கிறேன். வெற்றி வேலை கையில் கொண்டுள்ள காளையே விரைந்து நடந்து செல்லாதே. மெதுவாக அழைத்து செல். உடன்போக்கின் போது தோழி தலைவனுக்கு சொல்கிறாள். ஐங்குறுநூறு பாடல் 364 முழமா வல்சியினர் தங்கை இளமா ஏற்றிக்கும் இந்நிலை அறியச் சொல்லினேன் இறக்கும் அளவை வெள்வேல் விடலை விரையா தீமே. 364 மான் கூட்டத்தை கொன்று தன் ஐயன்மார் கொண்டு வந்து தந்த இறைச்சியை காய வைத்து கொண்டு அதனை கவர வரும் பறவைகளை ஓட்டிக்கு கொண்டிருக்கும் எயிற்றி என் காதலி மாந்தளிரே நீ அவளைப் போல நிறம் கொண்டிருக்கிறாய். இதற்கு நீ எத்தனை தவம் செய்தாய். பொருள் ஈட்ட செல்லும் தலைவன் வழியில் உள்ள மாந்தளிரை பார்த்து சொல்கிறான். ஐங்குறுநூறு பாடல் 365 கணமா தொலைச்சி தன்னேர் தந்து நினவோன் வல்சிப்படுபுள் ஒப்பும் நல்மான் ஏற்றி போல பலமிகு நல்லலம் நைவ உடையே என்னோர் பனையோ மானின் தளிரே. 365 அன்னையே கேள். உன்னை வேண்டிக்கொள் கொள்கிறேன். என் தோழி ஏங்க பசப்புற்றாள் என்று வீணாக வினவுகிறாய். யாருக்கு தெரியும். கோங்கம் பூவுடன் இருக்கும் இலை ஏன் பச்சையாய் இருக்கிறது என்றால் எனக்கு எப்படி தெரியும். தோழி செவிலிக்கு சொல்கிறாள். ஐங்குறுநூறு பாடல் 366 அன்னாய் வாழிவேன் தன்னை தோழி வசந்தனள் பெரிதெனச் சிவந்த கண்ணே கொன்னே கடவுதி யாயின் என்னும் அரியராகுமோ மற்றே முறியினர் கொங்க பயந்த மாறே. 366 பொரிந்த அடிமரம் கொண்டது கோங்க மரம். அதன் பூவையும் பொன்னிறம் கொண்ட வேங்கை பூவையும் தனித்தனியே தெரியுமாறு சூடிக்கொண்டு ஒருவன் வந்தான். வேனில் காலத்தில் காட்டாற்று பக்கம் வந்தான். தேரில் வந்தான். இவள் உன் மகள் அவன் பெயரை சொல்லிக்கொண்டு உயிர் வாழ்கிறாள். தோழி செவிலியிடம் கூறுகிறாள். ஐங்குறுநூறு பாடல் 367 பொரியரை கோங்கின் பொன்மருள் பசுவி விரியினர் வேங்கையோடு வேறுபட மிளைச்சு விரிவுமலர்
அணிந்த வேனில் கான்யாற்றுத் வேரொடு குறுகா வந்தோன் பேரோடு புணர்ந்தன்று அன்னைவள் உயிரே. 367. நீ பிரிந்து சென்றால் இவள் இறந்து விடுவாள். நீ பிரிந்து சென்று திரும்பி வந்தால் வெறுமனே தீ பற்றி எரிவது போல் தோன்றும் இலவம் பூக்கள் புன்கம் மரநிழலில் கொட்டிக் கிடக்கும். அந்த நிழலில் உன் இன்ப நுகர்ச்சி என்னோடுதான் நிகழ வேண்டியிருக்கும். 501 பாடல் 368. எரிப்பு இலத்து ஊழ்கழி பண்பலர் பொறிப்பும் புன்கின் புகர்நிழல் வரிக்கும் தன்பதவெனில் இன்ப நுகர்ச்சி எம்மொடு கொன்மோ பெருமனின் எம்மல் ஒதி அழிவிலள் எண்ணினே. 368. வளம் மிக்க மலர்கள் பூத்து வண்டுகள் மொய்க்கும் பூங்காவில் காதல் விளையாட்டு நடத்த நீ ஒருத்திக்கு குறி காட்டினாய். அவளும் புன்னகை பூத்துச் சென்றாள் என்கின்றனர். இந்த செய்தி ஊர் முழுவதும் அலராக தூற்றப்படுகிறது. குரவ மரக்கிளையில் இருந்துண்டு கருங்குயில் கூவதைக் காட்டிலும் பெரிதாக அலர் தூற்றப்படுகிறது. தோழி தலைவனிடம் சொல்கிறாள். 501 பாடல் 369. வளமலர் ததிந்த வண்டுபடு நறும்பொழில் முளைநிறை முறுவல் ஒருத்தியோடு நெருநல் கூறினி செய்னை என்ப அலரே குரவ நீள்சினை உறையும் பருவமாக்குயில் கவ்வையில் பெரிதே. 369. வளமான கிளையில் பூத்திருக்கும் கோங்கம்பு மாலை மணக்கும்படி அணிந்து கொண்டு வண்டு கூட்டம் அந்த மாலையை மொய்க்க நீ ஆசையுடன் சென்று ஒருத்தியுடன் வாழ்ந்தாயே. அவள் யார்? மறைக்காமல் என்னிடம் சொல். மனைவி கணவனை வினவுகிறாள்.